எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கொஞ்சம் விட்டிருந்தாலும் நான்லாம் கதறி அழுதுருப்பேன். தொடர்ந்து ஒரு 700 பாயிண்ட் இறக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலில் விழுந்து கேட்குறான், எப்படியாவது மார்க்கெட்டை ஏற்றி விடுங்கன்னு கேட்டால் அன்னைக்கு தான் கும்பாசாமி வந்து நம்ம நெஞ்சில் குத்தினான். 300 பாயிண்ட் இறக்கும். எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்தில் இன்னைக்கு 213 பாயிண்ட் நிஃப்டி ஏறி இருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான ரொம்ப தேவையான ஒரு ரிலீஃப் ரேலி. வேறு என்ன முக்கியமான செய்திகள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது, ஈரான் வந்து மறுபடியும் போர் நிறுத்த சம்பந்தமாக புதிய ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் அமெரிக்கா அக்செப்ட் பண்ணிட்டாக்கா போர் நிறுத்தம் வந்துடும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து ரொம்பவுமே உண்மையாக முக்கியமானதாக இருந்தால் மார்க்கெட்டில் இந்நேரம் ஒரு 700-800 பாயிண்ட் ஏறி இருப்பான். பட் இப்போ வரைக்கும் அதனுடைய தகவல்கள் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேறு என்ன முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்பிஐ கேன்சல் பண்ண பேமெண்ட் பேங்க் லைசன்ஸ் அப்படின்ற நியூஸ் வந்து இன்னைக்கு வேலையை காமிச்சிருச்சு பேடிஎம்க்கு. கடுமையான கேப் டவுன் காலையெல்லாம் ஏதோ ஆண்டவன் முன்னியத்தில் இன்னைக்கு அவன்லாம் லோ ப்ரைஸ்லேருந்து 10% ரெக்கவரி ஆயிருக்கான். ஏங்க எத்தனையோ பங்குகள் கீழே விழுந்தது, ஹெச்எல் டெக் விழுந்தது, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்னு எத்தனையோ பேர் கீழே விழுந்தாங்க. ஆனால் இன்ட்ராடே ஒரே நாளில் வந்து 10% ரெக்கவரி ஆச்சு அப்படின்ற ஒரு பெருமை இந்த பேடிஎம்முக்கு தான் இன்றைக்கி கிடைச்சிருக்கு சமீபத்தில். ஏன் அப்படின்னா, கீழே இறங்கிய பங்குகள் கிட்டத்தட்ட 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ 2-3 வருஷமோ கழித்து தான் தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுக்கிறான். ஆனால் இவன்லாம் 10% இன்றைக்கி இறங்கினா அதே நாளில் 10% ஏற்றி இருக்கிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான முக்கியமான தகவலாக இன்றைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. வேறு என்ன செய்திகள்னா நண்பர்களே, இந்த கோஹன்ஸ் லைஃப் சயின்சஸ் என்பது 20% ஏறி இருக்கு. இது 20% ஏறி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உமாங் ஓஹரா அப்படின்றவங்கள தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் அண்ட் குரூப் சிஓன்னு மிகப்பெரிய ஒரு பதவியில் இந்த கம்பெனியை வழி நடத்துகிற மாதிரி ஒரு பதவி என்பது கொடுத்துருக்காங்க. இதனால தான் இன்னைக்கு இந்த கோஹன்ஸ் லைஃப் சயின்சஸ் என்பது 20% ஏறி இருக்கு. இதுதான் ரீசன். இதுக்கு முன்னாடி இந்த ஓஹரா அவர்கள் சிப்லாவில் இருந்திருக்கார். அதனால் அவர் வரும்போது அவருடைய எக்ஸ்பர்டைஸ் யூஸ் பண்ணி இந்த கம்பெனி நல்லா வளர்ந்துருமோ அப்படின்ற எண்ணத்தில் ஒரு 20% ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும். ஒவ்வொருத்தரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கும். சில பேர் 100 ரூபாய்க்கு வாங்கி ஏதாவது ஒரு பங்குல 200 ரூபாய்க்கு விற்ற மாதிரி அனுபவம் இருக்கும். அல்லது சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவிடுங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்கும். எனக்கு என்ன ஒரு பெருமைனா, எனக்கு இந்த திருப்பூர் புல்ஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்குது. எப்படின்னா, பல்வேறு லாபம் செய்யக்கூடிய பங்குகள் ஒரு 80% விழுந்து இருக்கும் சமயத்திலோ தன்னுடைய உச்சியிலிருந்து, அல்லது ஒரு 60% தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கி இருக்கும் போதும், அதான் வாரன் பஃபட் அவர்கள் கூட சொல்கிறார்ல, என்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் பயந்துட்டு பிளட் பாத்தா எல்லாம் வித்துட்டு போய்கிட்டு இருக்காங்களோ அன்னைக்கு தான் ஒரு நல்ல பிஸ்னஸை எடுக்கணும் சீப்பான ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போன மாதம் கூட நம்ம பல்வேறு குளோபல் அனலிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, இந்திய பங்கு சந்தைகள் என்னைக்கு மிகப்பெரிய கிராஷ் ஆகி எல்லாம் கண்ணா பின்னாடி கீழே விழுகுதோ அப்போ தான் பெரிய அளவில் எஃப்ஐஎஸ் திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அது மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்கு, ஆனால் அது என்னடான்னா இப்படி 80% இறங்கி கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் நல்லா யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கோஹன்ஸ் லைஃப் சயின்ஸ் எல்லாம் இப்படி 80% விழுந்து கிடக்கிறான், ஆனால் லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்குது, இவனுக்கு என்னைக்கு விமோச்சனம் வரும். அதே மாதிரி ஆப்டெக் அப்படின்ற பங்கு, அது மாதிரி சில பங்குகள் லாபம் செஞ்சுருந்தாலும் 80% விழுந்துட்டானே, இனி கையில் லிஸ்ட் என்பதே இல்லை. ஸோ இந்த மாதிரி சில பங்குகளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இனி எதிர்காலத்தில் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீல, ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த 80% வீழ்ச்சியிலிருந்து தூக்கி விடுறாங்க. ஸோ முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது உச்சாணி கொம்பில் எடுத்துட்டு இங்கே ஏறுவானோ இங்கே திரும்புவானோ அப்படின்னு கண்ட இடத்துல பார்க்கறக்கு எடுக்கிறதா இருந்தால் எந்த ஒரு பங்காக இருந்தாலும் உச்சியிலிருந்து 60% இல்லைன்னா 80% கிராஷ் ஆகி வாங்கப்பா, எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்றது எப்படி ஏற்பட்ட ஒரு வாரன் பஃபட் அவர்களுடைய செயலாக இருக்குது. கவனிச்சிங்களா? ஸோ ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு தன்னுடைய உச்சியிலிருந்து 60% அல்லது உச்சியிலிருந்து 80% இறங்கிட்டானோ அதுக்கப்புறம் திரும்புது பார்த்தீங்களா. அந்த தகவல் வந்து நம்ம ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம்
அந்த கண்டுபிடிப்பு சில சமயங்களில் நடக்குது அப்படின்றது ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. அதை படிக்கும்போது ஒரு மனசுக்கு மகிழ்ச்சி என்பது வரும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் வேறு என்ன பங்குகள் இன்றைக்கி தகவல் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஆர்எம் எனர்ஜியுமே தன்னுடைய உச்சியிலிருந்து கிட்டத்தட்ட 70% இறங்கிய பங்கு தான். அவனும் லாபம் செஞ்சு கொண்டு இருந்த பங்கு தான். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி இந்த ஐஆர்எம் எனர்ஜி அப்படின்ற பங்குமே ஒரு 15% என்பது ஏறி இருக்கு. இந்த ஓஎஃப்எஸ்எஸ்க்கு டபுள் செஞ்சுரி அடிச்சாண்டா அப்படின்ற மாதிரி டெக்னாலஜி பங்கு மற்றவனுக்கெல்லாம் குப்புறப்படுத்தி கொண்டு இருக்கையிலே இவன் எந்திரிச்சு நல்லா வேகமாக வாக்கிங் போகிற மாதிரி இந்த ஓஎஃப்எஸ்எஸ் இன்றைக்கும் மேல் நோக்கி ஏறி இருக்கு. மார்க்கெட்டில் வேறு என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த டேரில் அப்படின்ற பங்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிவேஸ் அப்படின்ற பங்கு சும்மாவே இருக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு ஆடிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி ரொம்பவுமே சம்பாரித்து கொடுத்து கொண்டு இருந்த பங்கு திடீர்னு அவனுக்கு போன வருஷம் ஒரு பெரிய பேட் நியூஸ் என்பது வந்துடுச்சு. அந்த பேட் நியூஸ்க்கு அப்புறம் அவன் இறங்கினதுக்கப்புறம் அவனால் சுத்தமாக முடியல. 50 days மூவிங் ஆவரேஜ் ஒரு முறை மேல் நோக்கி வந்து தொட்டதுக்கே கீழே போப்பா தம்பின்னு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது இன்றைக்கி வந்து தொட்டிருக்கு. இனி அடுத்து இந்த பங்கினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற பங்குல என்ன தகவல்னா, மிகவும் மோசமான செய்திகளுக்கு பிறகு சரிவடைஞ்சிருந்த இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு 50 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. ஏங்க நண்பர்களே, இப்படி நல்ல நல்ல பங்குகள்லாம் வந்து ஏதோ ஒரு நியூஸ்னால கிராஷ் ஆகிடுறான். அப்படியே அந்த கீழே ஏதாவது ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி கீழேயே ஒரு ஸ்டேஜில் இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தான்னு வச்சிங்களேன், அதை பார்க்கும்போது பல பேர்த்துக்கு ஏதாவது ஒரு ஐடியா என்பது வரும். என்ன பண்ணுறது, உள்ளே போகிறதா வெளியே வர்றதா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது. ஆனால் இப்படி வி ஷேப்பில் கீழே விழுந்து ஏறிட்டானுங்கன்னா யாருக்காவது பிரயோஜனம் என்பது இருக்கா? அப்போ அந்த பாயிண்டில் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் யார் டெசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த டெசிஷன் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இன்பம் என்பது வருது. எப்படி பண்ணியிருக்கான் பாருங்கள். போன வருஷம் இதே ரேட்டு தான் 50 ரூபா பக்கத்தில் வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து 88 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இப்போ மறுபடியும் அதே ஒரு 56 ரூபாயில் வந்து ஒரு 2-3 மாதம் இப்படி ஆடிக்கிட்டு இருந்ததுன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி டைம் எதுவும் இல்லாமல் இதுக்கு பேர் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வி ஷேப் ரெக்கவரி அப்படிம்பாங்க. அது இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் நடந்திருக்கு. அதனால் பல பேர்த்துக்கு பிரயோஜனமே இல்லை. பல நாள் கழித்து ஸ்டாக் எடுத்து பார்க்கலையே அவன் 50 ரூபாயிலிருந்து 70 ரூபா போயிடுறான். அப்படி என்ன உனக்கு அர்ஜென்ட்டு? ஏன் உன்னால் கீழே ஒரு ஸ்டேஜ் பேஸ் ஸ்டேஜ் மாதிரி ஏதாவது ஃபார்ம் பண்ண முடியாதா? நண்பர்களே, வேறு என்ன செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய்க்கு கம்மியாக இருந்த பங்குகள், எங்கள் நாளையெல்லாம் அவ்வளோதான்ப்பா சக்தி, இவ்வளோதான்ப்பா முடியும் அப்படின்ற மாதிரி சில 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் சமீபத்தில் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பழைய ஹையை வந்து மீட்டெடுத்திருக்கு. அதாவது இது ஒரு காலத்திலேயே வந்து ஒரு 70 ரூபா ரேஞ்சில் சுற்றி கொண்டு இருந்த பங்கு தான். அப்புறம் என் சக்தி அவ்வளோதான், ஓம் சக்தி பராசக்தி, என் சக்தி முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி இந்த பங்கு வந்து கீழ் நோக்கி இறங்கி விட்டது 2 முறை. ஆனால் 2 முறையுமே மறுபடி பிக்கப் ஆகி 3வது முறை வந்தாலுமே தன்னுடைய பழைய ஹையை அவனால் ஏதோ ஒரு காரணத்தினால தாண்ட முடியல. எங்கள் சக்தி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி 100 ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய இன்னொரு பங்கு தான் இந்த ஐடிபிஐ பேங்க் அப்படின்ற பங்கு. இவனுமே வந்து என்னுடைய சக்தி அவ்வளவுதான் இருக்குது அப்படின்ற, இவனுக்கு சக்தியே இல்லைன்னு சொல்லி கீழே இறங்கிட்டான். அதாவது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிபிஐ பேங்க் என்பது சமீபத்தில் ஒரு தன்னுடைய பழைய உச்சம் என்பதை வந்து திருப்பி தொட்டான். எத்தனை வருஷம் கழிச்சு? பல வருடங்கள் கழிச்சு. சரி, அதுக்கப்புறம் ஏற வேண்டியது தானே அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இல்லை எங்கள் சக்தி முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி பல பேர் இந்த பங்கு ஏதாவது ஏறிடுமோ, புதிய உச்சங்களை போய் தொடுமோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, இந்த பங்கு அப்படியே லேசாக ஏறுற மாதிரி ஏறி காமிச்சிட்டு பழைய ரேட், தன்னுடைய பழைய ரேட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட் 60 ரூபாயில் போய் விழுந்துட்டான். இந்த பங்குமே என்ன பண்ணியிருக்குன்னா, சரியான வெட்டுக்கிளிக்கு பிறந்தவன் போல் வி ஷேப்பில் ரெக்கவரி ஆகிட்டானு. அப்போ இந்த பாயிண்டில் யார் டெசிஷன் எடுத்தாங்களோ 60 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க தான் இப்போ 88 ரூபாய் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு இன்பமாக இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் கடுப்பாக இருக்கும். இருந்தாலும் தற்போதைக்கு பழையபடி 100 ரூபாயை தாண்ட முடியாத ஒரு சக்தி இல்லாத ஒரு நிலையிலே இந்த ஐடிபிஐ இருக்குது. எதிர்காலத்தில் இது என்ன செய்யும் அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ இந்த என்எம்டிசி அப்படின்ற பங்கு தன்னுடைய முழு சக்தியும் உபயோகப்படுத்தி புதிய உச்சங்களுக்கு போகுமா,
இல்லை போன வருஷம் மாதிரியே மறுபடியும் 50 ரூபாய்க்கு வந்து விழுந்துருவானா? இங்கே பாருங்க, இவனுடைய சக்தியை பாருங்க. 100 ரூபாயிலிருந்து கீழே 50 ரூபாய்க்கு வந்து விழுந்துட்டு 50 ரூபாயிலிருந்து மறுபடியும் 90 ரூபாய்க்கு போயிட்டான். இனி மறுபடியும் இங்கிருந்து புதிய உச்சங்களுக்கு போகுமா, இல்லை சக்தி அவ்வளோதான் அப்படின்ட்டு கீழே வருமா அப்படின்ட்டு தெரில. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் தேவை. நீ ஏன் புதிய உச்சங்களுக்கு போகிற, அப்புறம் மார்க்கெட் சரியில்லைன்னு சொல்லி மேலேருந்து கீழே உழுவீங்க. கரெக்டாக நம்மளால ரீட்டைலர்கள் மேலே உச்சியில் தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கு பேசாமல் எல்லா பயல்களும் இன்னொரு ரவுண்டுக்கு வாங்க. எல்லாரும் போன வருஷத்தினுடைய லோக்கு வந்து அங்கேயே ஒரு 2-3 மாதம் உட்காந்துக்கிட்டே இருங்க. எங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணும், அப்புறமா நீங்கள் வந்து மேலே போங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் கோரிக்கை. பல பேர் சப்போர்ட்டில் போய் எடுத்ததுக்கப்புறம் அந்த பங்கு ரொம்ப காலம் அந்த இடத்துல இருந்துட்டு அப்புறமா மேலே போகட்டும் அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய கோரிக்கை. அதாவது நண்பர்களே, ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வந்து இந்தியாவில் இருந்துக்கிட்டு 22 லட்ச ரூபா சம்பாதிச்சாவே இத்தனை கோடானு கோடி மக்கள் நம்ம இருக்கோம், அத்தனை மக்களையும் டாப் 1% நம்ம வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லுது. ஸோ மாதம் 22 லட்ச ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு நம்ம எந்தையாவது ஒன்று தப்பு பண்ணி ஏதாவது அப்பவும் நம்ம கஷ்டம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், கடவுள் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை தான். இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பனுடைய கருத்து என்னென்னா, இந்தியா அப்படின்ற நாட்டில் மட்டும்தான் எஃப்ஐஸ் வந்து இஷ்டத்துக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக அதிகமான லாபத்துக்கு அவங்க விற்று பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம டிஐஸ் தேவையில்லாமல் நம்ம வந்து எஸ்ஐபி போடுற பணத்தை கண்டிப்பாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். வச்சுக்கிட்டே கேஷாகவே வச்சுட்டு இருக்க முடியாது, அல்லது வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வைக்க முடியாது. அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே தான் ஆகணும். அப்போ என்னைக்கு எஸ்ஐபி நிற்குதோ அன்றைக்கி பெரிய கும்பா அப்படின்றாரு. ஆனால் தற்போதைய நிலைமையில் பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட பேர்த்துக்கிட்ட பணம் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் எஃப்ஐஸ் வந்து சந்தோஷமாக விற்றுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போனாலும் சரி, துக்ககரமாக பணத்தை விற்றுட்டு எடுத்துகிட்டு போனாலும் சரி, நம்ம மார்க்கெட் வந்து அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. எஸ்ஐபி அக்கௌண்ட்டுகள் இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான தகவல், இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு பல பேர்த்துக்கு பணம் சம்பாரித்து கொடுத்த பங்கு. இப்போ சமீபத்தில் வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாத்து மனசையும். என்ன இந்த பங்கு பண்ண போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏற்கனவே ஒரு முறை 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து கொஞ்சம் வீக்காகி கீழே தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஏதோ ஒரு வகையில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போனவன் தொடர்ந்து அவனால் மேலே போக முடியல, அவங்ககிட்டையும் சக்தி இல்லை போல். ஸோ தற்போதைக்கு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கிறதுனால மனசுக்கு வந்து கொஞ்சம் சோர்வாக இருக்குது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். ஸோ என்னைக்கு இந்த பங்கு மறுபடியும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி மேல் நோக்கி போகுதோ அன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பாருங்கள் நண்பர்களே, நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் சில பங்குகளுக்குள்ளே போயிட்டோன்னு வச்சிங்களேன், என்னடா இது ரொம்ப சோகமாக இருக்குது, ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, ரொம்ப போரிங்காக இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். கடைசியில் அதே பங்கை ஃப்யூச்சரில் பார்த்தோம்னா நம்ம அப்படியே திகச்சு போயிடுவோம். டே நீயாது அப்படின்ற மாதிரி ஆகிடும், அல்லது அவனா நீ அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ கோல் இண்டியா அப்படின்ற பங்கு வந்து டிவிடெண்ட் கிங்குகளில் இவனும் ஒரு ஆள், அதிக அளவில் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு. இப்படி இருக்கக்கூடிய கோல் இண்டியா அப்படின்ற பங்கை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருந்திருப்பான் ஒரு 350 ரூபாயில். இன்றைக்கி போய் எடுத்து பார்த்தா திடீர்னு 450 ரூபாயில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட் ஈல்டாக ஒரு வருஷத்தில் 6% பணமும் கொடுத்துருப்பான். ஸோ பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பங்கு என்பது ஹோல்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்குது. தற்போதைக்கு ஆமை வேகத்தில் போய்கிட்டு இருந்தாலும் திடீர்னு ஃப்யூச்சரில் என்றைக்காவது ஒரு நாள் அந்த பங்குகளெல்லாம் பார்க்கும்போது நம்மளை அப்படியே ஷாக் பண்ணுற கூட வாய்ப்பு என்பது இருக்குது. அதில் பாருங்க நண்பர்களே, இந்த சன்ஃபார்மா அப்படின்றது வந்து பெரிய செக்டர் லீடர் பங்கு தான். ஆனால் அவங்ககிட்ட வேகமே இருக்காது, ரொம்ப அப்படியே நிதானமாக அவனுடைய வளர்ச்சி என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி போய் எடுத்து பார்த்தா அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவீங்க. சன்ஃபார்மா அப்படின்ற பங்கு 7% இன்றைக்கி ஏறி இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க அமெரிக்காவை சார்ந்த ஒரு நிறுவனத்தை அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பயோகான் அப்படின்ற பங்கு சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா தான் சொல்கிறாங்களே, நீங்கள் எல்லா ஃபார்மா கம்பெனி நீ இங்கே வந்து இனிமேல் இண்டஸ்ட்ரி வச்சாதான், இல்லைன்னா பல்வேறு டேரிஃப் முதல் கொண்டு எத்தனையோ பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ முல்லை முள்ளால் எடு அப்படின்ற மாதிரி இந்த சன்ஃபார்மா என்பது இன்றைக்கி 7% ஏறி இருக்குது அப்படின்னா
அமெரிக்காவை சார்ந்த ஒரு நிறுவனத்தையே இவங்க அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்திருக்கக்கூடிய செய்தி தான். இந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து நண்பர்களே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கும்பாக்குட்டியாக நம்ம முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி 3.5% என்பது இறங்கியிருக்கு. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் வீழ்ச்சியை நீங்கள் பார்த்து என்னடா இப்படி இறங்கி போய் கிடக்கு இந்த பங்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இது சாதனை செஞ்சு விட்டு தான் இந்த பங்கு என்பது இறங்கியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்லாம் இன்னும் ஏறவே இல்லை. ஆனால் இந்த பங்கு இவங்க எல்லாம் ஒரே நேரத்தில் தான் இறங்குனாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்லாம் ஒரே நேரத்தில் தான் கண்ணா பின்னான்னு இறங்கியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் தன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து தன்னுடைய பழைய ஹையை வந்து மீட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அவனால் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்தா இன்னும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் கீழே விழுந்தவங்க தான், எல்லாம் ஒரே நேரத்தில் கீழே விழுந்தவங்க தான். ஆனால் அவன்லாம் இன்னும் ஏறவே இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க். அதனால் இந்த பங்கு ஒரு 3.5% இறங்கினாலும் மனசிலே பெரிய வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த பங்கை வச்சிருக்கிறவங்க நினைப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெருமை என்பது கொடுத்து விட்டு தான் இந்த பங்கு என்பது இப்போது 3.5% குவார்டர்லி ரிசல்ட் இம்பேக்ட்னால இறங்கியிருக்கு. என்பதில் கடைசியாக 2 முக்கியமான விஷயம். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்ற மாதிரி ரிலையன்ஸினுடைய பங்கினுடைய விலையெல்லாம் இன்றைக்கி பெருசாக கும்பாகி மார்க்கெட்டையே கவுத்துட்ருவானுங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அவனும் அது மாதிரி காலையில் நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. உடனே பாசிட்டிவுக்கு திரும்பி இந்த ரிலையன்ஸ் இத்தனை நாள் செய்யாத ஒரு வேலையை பண்ணியிருக்கு. இத்தனை நாள் நம்ம அவனை கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருந்த மார்க்கெட்டை தூக்கி விட மாட்டியான்னு அந்த வேலையை நான் இன்றைக்கி செய்யறேன்டா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ரிலையன்ஸ் 2% ஏறி நம்ம மார்க்கெட்டையும் மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ ரொம்பவுமே வேகம் இல்லை ரிலையன்ஸ் கிட்ட இருந்தாலும் இன்னைக்கு அதனுடைய ஏற்றம் என்பது நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் இருக்குது. இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி என் போர்ட்ஃபோலியோவில் 7% ஏறிய பங்குகள்லாம் இருக்குங்க, ஆனால் அவனால எனக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கீழே பெருசாக இறங்கிட்டு இப்போ கொஞ்சோண்டு ஏறி இருக்கிறான். இதை நான் லாபத்தை புக் பண்ண முடியுமா, என்ன பிரயோஜனமே இல்லை. ஆனால் அதே சமயம் வெறும் 3% தாங்க ஒரு ஷேர் ஏறிச்சு. அது நான் இப்போ தான் கடைசியாக சமீபத்தில் ஒரு லோ ப்ரைஸ் விழுந்தப்போ எடுத்திருந்தேன். அவன் வெறும் 3% ஏறினதுக்கே எனக்கு ஒரு 1000 ரூபா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் 7%, 10% கூட ஏதாவது பங்குகள் ஏறலாம். ஆனால் அவனால் நம்மளுக்கு 10 இன்னுமே அது லாபத்துக்கே வரல. அப்புறம் அவன் 1% ஏறினா என்ன, 2% ஏறினா என்ன அப்படின்ற மாதிரி தான். ஸோ எதுவுமே ரிசல்ட் காமிக்கணும் நண்பர்கள். இங்கே பாருங்கள், இது 3% தான் அவருக்கு ஏறி இருக்கு. ஆனால் அதில் 1000 ரூபா அவருக்கு கிடைக்கும் பொழுது அப்போ இந்த 7% ஏறி எனக்கு பிரயோஜனம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான பங்கு இன்றைய மார்க்கெட் செய்திகளில் பார்த்தீங்கன்னா M&M ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்பது 9% ஏறினது மட்டும் இல்லாமல் அது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த பங்கு வந்து தன்னுடைய 2025 லோ 220 ரூபாயிலிருந்து 420 ரூபாயாக சம்பாரிச்சு கொடுத்துட்டான். ஆனால் பாருங்கள், கெடுத்து விட்டுருக்கான். வேற யார் ஒரு குரூப் தான் சம்பாரிச்சிருக்கோம். இந்த இடத்துல எடுத்திருந்த குரூப்புகள் மட்டும் நல்லா அருமையாக சம்பாரிச்சிருப்பாங்க. அப்புறம் இப்போ சமீபத்தில் 260 ரூபா வரைக்கும் தான் வந்திருக்கான். ஆனால் அவனுடைய பழைய லோ வந்து 240 வரைக்கும் இருக்கு. ஒரு சின்ன கேப் வந்து கீழே உழுகாமல் இப்போ மேலே ஏறி நின்று ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா நண்பர்களே. ஸோ நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்கு என்னப்பா ஜாலியாக போன வருஷத்தினுடைய லோவுக்கு இது வந்து விழுந்தா மறுபடியும் எடுத்து இன்னொரு ரவுண்டு போனால் பணம் பண்ணிவிடுவாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி எல்லா பங்குகளுமே கிடையாது. சில பேர் இப்படி ரேராக வந்து விழுகிறான், சில பேர்லாம் வந்து இப்படி இருந்துட்டு அப்படியே போயிடுறானுங்க. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.